ஒன்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார் திருவிருந்திலே பெரும் நிறைவிலே திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். உயர்வோ தாழ்வோ வாழ்வோ வீழ் எமக்கு பயமில்லையே. உயர்வோ தாழ்வோ வாழ்வோ வீழ்வோ எமக்கு பயமில்லையே. எங்கள் இதயத்திலே அன்பர் இயேசுவையே, எங்கள் இதயத்திலே அன்பர் இயேசுவையே என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார் அன்பில் இணைந்தார். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த நாளில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம யோசிக்க போகிறோம். நிறைய உண்மைகள் அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த உண்மை கண்டிப்பாக நம்மளை எல்லா நேரங்கள்லையும் நம்ம சந்தோஷமாக நடைபெறுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும் குட்டீஸ். அப்படி என்ன விஷயம் நம்ம யோசிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படலாம். உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனாலும் கூட நம்ம அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை ஒருவேளை ஏசப்பா நமக்கு கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஆசைகள்லாம் வந்திருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஏசப்பா நமக்கு இந்த உயிர் மூச்சை கொடுத்தாங்க. அது கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த நொடி பொழுது வரையிலும் நான் பேசிகிட்டு இருக்கேன், அது நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அப்போது இந்த உயிர் மூச்சு நம்ம இப்போ தேடுறதை விட, நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறத விட, எல்லாத்தையும் விட ரொம்பவே மதிப்பு மிக்கதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். அதை தான் இந்த நாள்லையும் சங்கீதம் 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் அப்படிங்கிற வசனம் கொடுக்குறாங்க. சங்கீதம் 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். உண்மையிலேயே இந்த ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எது நம்மக்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும், எந்த சூழ்நிலையை நம்ம கடந்து வந்தாலும் கூட நம்மளுடைய இருதயம் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். நம்ம எப்பயுமே நம்மளை ஏசப்பா நடத்திட்டு இருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் குட்டீஸ். ஏன்னா இது எல்லாமே அவர் இந்த உயிர் மூச்சை கொடுக்காம இருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த ஆசைகள் வந்திருக்காது. அப்போ அதெல்லாம் விட அவர் கொடுத்த உயிர் மூச்சு பெருசுன்னு நம்ம எப்போ நினச்சி அதற்கான வாழ்க்கையை, அவருக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய தேடல் எதுவாக இருந்தாலும் அதை ஏசப்பா நமக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் அதுக்கு காரணமாக இருக்கும் குட்டீஸ். இல்லை எனக்கு இதுதான் முக்கியம்னு நம்ம அவரை எப்போ நம்ம விட்டுட்டோமோ கண்டிப்பாக அதில் எந்த ஒரு விஷயத்துலையும் ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கையை நம்ம எப்போ பெருசுன்னு நினைக்கிறோமோ, அவர் கொடுத்த உயிர் மூச்சை எப்போ நம்ம பெருசுன்னு நினச்சி இந்த உலகத்தில் அவருக்காக நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ, அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பாக நிறைவான ஆசீர்வாதங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை சேரும். எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம சந்தோஷமாக தான் கடந்து போவோம். எதை குறித்தும் நம்ம சோர்ந்து போகிறது கிடையாது. ஸோ அதை தான் இன்னைக்கு அருமையான பாடல்லையும் நம்ம பார்த்துருக்கோம். அவரை நம்மளுக்குள்ள நம்ம ஏற்றுக்கிடும் போது, நம்ம திருவிருந்தில் வாங்குகிறோம், இல்லை நம்மளுடைய இருதயத்தில் நீங்கள் குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் அவரை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலே இந்த உலகப்புறமான உயர்வும் தாழ்வும் நம்மளை எந்த ஒரு விதத்துலையும் சோர்ந்து போக செய்யவே செய்யாது குட்டீஸ். அப்போது நீங்கள் இந்த நாளில் என்ன எடுத்துக்கிடணும்? ஏசப்பா நீங்கள் என் இருதயத்தில் நிறைவாக்குங்க. உங்களுடைய உயிர் மூச்சு ஆல்ரெடி என்னை நிறைவாக்கிடுச்சு. ஒரு சூழ்நிலைகள்லையும் நான் வீழ்ந்து போகும்போதும் நீங்கள் என்னை நிறைவாக்குங்க, என் இருதயத்தை நீங்கள் ஃபில் பண்ணுங்க நம்ம எப்போ அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நிறைவை காண்பதற்கு அவர் நம்ம கூட வருவார். ஸோ அதுக்காக இந்த நேரத்தில் நம்ம ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன். இந்த நேரத்துலையும் கூட எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகள்லையும் நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. உங்களுடைய கரங்களில் இந்த சூழ்நிலைகளை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுக்கு சித்தமானபடி எங்களை நடத்துங்க. எங்களை கடந்து வர
பண்ணுங்க. எல்லா நேரங்கள்லையும் உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடுவதற்கு எங்களுடைய எப்பவும் தயாராக இருக்கிறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க. உமது கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.